Praise the Lord, brothers and sisters. கண்களை மூடி இந்த வேளையில ஆண்டவர் பிரசன்னத்துல மீண்டுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியாண்ட வல்லமைகளாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்மை ஒருபோதும் மறவாமல் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றவர் அந்த ஆண்டவர். இதை நாம் மறந்தாலும் கூட அவர் நம்மை ஒருபோதும் மறவாமல் நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று இறை வார்த்தை சொல்கின்றது. நாம் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்ள இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும், எந்த விதமான ஒரு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எனக்கு விடுதலை தருபவர் ஆண்டவர். என் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னை விடுவித்திருக்கின்றார். அந்த ஆவியானவர் என்னிலே செயலாற்றுகின்றார் என்ற அந்த உன்னத நம்பிக்கையில் நாம் வளர இதை நம்மை தாழ்த்தி விட்டுக் கொடுப்போம். எந்த ஒரு பராக்கிற்கு இடம் இல்லாதபடி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று விரும்புகின்றவர்கள் இது இந்த வேளையிலே ஆண்டவரிடத்தில் விட்டுக் கொடுங்க. கண்களை மூடி யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் எதற்காக, யாருக்காக, எங்கே செல்ல போகிறீர்கள் என்று இஸ்ரேல் மக்களை நோக்கி அவர் சொன்னது போல இதோ இந்த வேளையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் அழைக்கின்றார். யார் யாரெல்லாம் இதோ இந்த நாளிலே நீங்கள் ஊழியம் செய்ய விரும்ப வேண்டும் என்று உங்கள் உள்ளத்துக்குள்ளாக வாஞ்சையோடு இதனால் வரையில் இருக்கின்றீர்களோ, இதோ ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரை தொட விரும்புகின்றார். உங்களுக்கான பாதைகளை திறந்து கொடுக்க இருக்கின்றார். ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளாக உங்களை தாழ்த்தி விட்டுக் கொடுங்க. ஆண்டவரின் ஆவி இது உங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கி இருக்கின்றது. நம் ஒவ்வொரு மேலும் தங்கி இருக்கின்றது. ஆண்டவரின் ஆவி என் மேலே என்னை அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லும், சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர் என அறிவிக்கும் ஆண்டவரின் அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பு இதோ இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர விரும்புகின்றார். யாரொருவரும் தாகமாக இருக்கின்றீரோ, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார், மகனை நான் தாகமாக இருக்கிறேன் என்று. யாரொருவரும் தாகத்தோடு இருக்கின்றீர்களோ, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக. ஆண்டவரிடத்தில் விட்டுக் கொடுங்க. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தொடர்ந்து வழி நடத்தும். உமது அன்பு கருவிகளாக, உமது கருவிகளாக நீர் எங்களை பயன்படுத்தும். எல்லா சூழ்நிலையிலும் உமது நாமம் மேன்மையடைய இதோ நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகின்றோம். எங்களை நீர் வழி நடத்தும், தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் உள்ளவரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்று என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்சின வீடியோ ஆன் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் முடிஞ்சுனா நம்ம வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த வேளையில ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தது என்னன்னா, ஊழியம் செய்ய விரும்புகின்றவர்களை இந்த நல்ல ஆண்டவர் தொடுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செய்ய விரும்புகின்றவர்கள் உள்ளத்துல பல நாள் ஆசைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கு. அதாவது எப்படி செய்ய போறோம், ஆனா ஒரு தாகம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். என்னால இந்த காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா முடியாம இருக்குது, எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறீங்களோ ஒவ்வொருவரையும் இந்த நாள் ஆண்டவர் உங்களை தொடுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்ற இறை வார்த்தை நீங்க இந்த நாளில் நீங்க ரிசீவ் பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரால. அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையின் வல்லமையினாலே அவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்ன பண்ணார், தன்னுடைய ஊழியத்தின் பாதையை மிக நேர்த்தியாக செய்து முடித்தார். கடவுள் விரும்புகின்றபடி அவர் செய்து முடித்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த கடவுள் விரும்புகின்றபடி நம்முடைய ஊழியம் அமைய வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்ற அந்த வார்த்தை லூக்கா 4:18 நினைக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிடும். உண்மையாகவே நிச்சயமாக கடவுள் உங்களுக்காக அழைத்திருக்கின்ற அழைப்புக்கு ஏற்ப உங்களை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது திருப்பாடல் 70வது அதிகாரம் இறை வார்த்தை 4 எடுத்து படிக்கலாமா? முதல் பாட்டு
திருப்பாடல் 70 இறைவார்த்தை 4. எடுத்தவங்க படிக்கலாம். சரியா? உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவாராக. நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சி மிக்கவர் என்று எப்போதும் சொல்வர். அதுல முதல் பாட்டு என்ன, ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன போட்டிருக்குது? உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவாராக. இந்த வார்த்தை என்ன சொல்றது? உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார். நம்ம எல்லாரும் இயேசு தேடுறோமா? கடவுளை தேடுறோமா? ஆமாவா இல்லையா? தேடுறதுனாலதான் இங்க வந்திருக்கிறோம் இல்லையா? தேடுறதுனாலதான் நம்ம ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால யாரும் தேடலன்னு சொல்ல முடியாது. நம்ம உள்ள மகிழ்ச்சியா இருக்கா? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ள மகிழ்ச்சியா இருக்குதா? இந்த கேள்வி நான் ஒரு சகோதரி சொல்றாங்க மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த இடத்துல எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி கை தூக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்ப 2-3 கை தான் தூக்கப்படும் இல்லையா? மீதி எல்லாம் ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு போராட்டத்துல இடிஞ்சு போய் எனக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதான்னு வந்திருப்போம். மகிழ்ச்சியில வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு இந்த ஜெபத்துல எனக்காவது ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இறைவார்த்தையில என்ன சொல்றாரு? உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. இந்த வார்த்தை உண்மையா? இந்த வார்த்தை உண்மை என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இல்லை? இறைவார்த்தை சொல்லுது இல்லையா? திருப்பாடல் 37:4 சொல்லுது, ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்கும் உள்ளத்தின் விருப்பத்தை அவர் நிறைவு செய்வார். இந்த வார்த்தையுடைய ரகசியம் ரொம்ப ஆழமான ஒன்று இல்லையா? உள்ளத்தின் விருப்பம் என்று சொல்லக்கூடியது எல்லா விருப்பமும் அல்ல. இறைவனுக்கு திருவுளத்துக்கு உகந்த ஒரு விருப்பம் நமக்குள்ள வரும். எப்பொழுது நான் கடவுளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது. இந்த கேள்வி அதுதான், நான் கடவுளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அன்னைக்கு ஊழியம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊழியத்தை குறித்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இன்னைக்கு ஊழியம் செய்ய அனைவர் நீங்க விரும்புவீங்க, குடும்பத்தோடு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? ஆனா என்னதில்ல, இந்த மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில இருக்கின்றோம். உண்மையிலே இந்த மகிழ்ச்சி இருந்ததுன்னா நம்முடைய ஊழியத்தின் பாதையின் பயணம் ரொம்ப அழகா இருக்கும், நம்ம நேர்த்தியாக இருக்கும், கடவுள் விரும்புகின்றபடி இருக்கும். நமக்கு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்பொழுது கிடைக்கும். எந்த வகையிலாவது ஒரு வழியில நமக்கு கிடைக்கும். எப்பொழுது நான் உண்மையாகவே ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது, ஆண்டவரோடு நான் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்ற பொழுது எனது கிடைக்கும். அதனாலதான் ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை எப்படி சொல்லும்? இஸ்ரேல் மக்களே கேளுங்கள். என்ன சொல்லுங்க? இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கூறுகின்றார், இவ்வாறு கூறுகின்றார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு முக்கியமானதுன்னா, நான் எந்த மனநிலையில் அவரை தேடுகிறேன் என்கிறதுல ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள். நமக்கு அதுல ஒரே வார்த்தையில போட்டாங்க, என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள்னு சொல்லி ஒரு வார்த்தையில போட்டாங்க. எப்படி நான் ஆண்டவரை தேடுவேன்? எப்படி, எந்த மனநிலையில் நான் ஆண்டவரை தேடுவேன்? எந்த மனநிலையில் நான் ஆண்டவரை தேடினால் எனக்கு நிறைவு கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. திருப்பாடல் 37 எடுத்து பார்த்தீங்களா? அந்த எழுதப்பட்ட பின் அணி பின் பகுதி பார்த்தீங்கன்னா, தாவீது யார் சவுலால் கொல்லப்படுவதற்காக தேடப்படுகின்ற பொழுது அவர் ஒரு அரசன் முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் போல் நடிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து அதிலிருந்து வருகின்ற பொழுது அவர் எழுதக்கூடிய பாடல் தான் திருப்பாடல் 134. திருப்பாடல் 34 அவர் ஒரு பைத்தியக்காரனாட்டு நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் என்ன சொல்றாரு? அந்த அதிகாரத்துல எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அவர் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அருமையான வார்த்தைகளா இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை எழுதுறாரு? சவுல் அரசர் கொல்ல போகின்றாரு. இவர் இன்னொரு அரசை தேடி போகிறாரு. போற இடத்துல அங்குள்ள மக்கள் இவன் தான்
சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீதோ 10,000 பேரை கொண்டான் என்று போற்றப்படுகின்ற நபர் என்று அவன் சொல்லுகின்ற பொழுது அவன் அந்த அரசருக்கு பயந்து அந்த இடத்தில் ஒரு பைத்தியக்காரன் போல் தன்னை பயன்படுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலை வெளியேறுகின்ற பொழுது எழுதக்கூடிய பாடம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ்வளவு அருமையாக பாடியிருப்பார். ஏன்? அவருடைய உள்ளத்துல இந்த உலகத்தின் நபர்களை குறித்து ஒரு சிறு பயம் இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை குறித்து பயம் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுகின்றார்? ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் இருக்கின்றார், எனக்குள்ளாக இருக்கின்றார், ஆகவே நான் எதற்கும் அசைவுற மாட்டேன் என்ற உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளாக இருக்கு. அந்த நம்பிக்கையில் அவர் பயணம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்னோடு இருக்கின்றார், ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கின்றார், அவர் என்னை வழிநடத்து, என் வலப்பக்கத்தில் இருக்கின்றார். அதனாலதான் திருப்பாடல் 18 அவர் சொல்லுவார். நீ பார்த்தோம்னா திருப்பாடல் 18 படிக்கின்றப்போ, ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் இருக்கின்றபடியால் நான் என்ன பண்ணுவேன்? எப்படையும் நசுக்கையும் என் மதிலையும் நான் தாண்டுவேன்னு சொல்லுவார். அவ்வளவு ஆணித்தரமாக இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய உள்ள மகிழ்வாக இருந்தது. அதனாலதான் என்ன பண்ண முடியல, அவரால் தவறு செய்ய முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சவுலை கொள்வதற்கு 2 வாய்ப்பு கிடைச்சும் அவரு ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணல, ஆண்டவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டவரை நான் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தவறு செய்யாதபடி அவர் பாதுகாக்கப்பட்டார். அவர் சென்ற இடங்கள்ல மற்ற நபர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம அவருடைய ஸ்டோரி படிச்சோன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு அதுதான் நம்ம ரெகுலரா பல்வேறு சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம். அப்ப கடவுளை நாம் என்ன பண்ணணும்? நான் கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் தாவீதை போல் நான் கடவுளை என்ன பண்ணணும்? சுவைக்க ஆரம்பிக்கணும். சுவைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, அவருடைய இனிமை எனக்கு தெரிய ஆரம்பிக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். இதுதான் முக்கியமான ஒன்று. நம்ம ஆண்டவரை நான் சுவைக்க ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொண்டு அவரை சுவைக்க ஆரம்பிக்க வேண்டும். இதைத்தான் யோவான் 1 யோவான்ல சொல்வார். யோவான் அழகா சொல்வார். 1 யோவான் 2வது அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா 3-4 வசனத்தை எடுத்து படிக்கலாமா? 3-4 வசனத்தை எடுத்து படிச்சோம்னா ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரை நான் எப்படி அறிந்து கொள்ளுகிறேன் என்பதற்கு இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். எடுத்தவங்க படிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் இறைவார்த்தை 3 மற்றும் 4 படி. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர், உண்மை அவர்களிடம் இராது. யோவான் ரொம்ப அழகா சொல்றார். நீ கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை நீ ருசிக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளையை நீ என்ன பண்ணணும்? கடைபிடித்தாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய கட்டளைக்கு நான் செவி கொடுக்கின்ற பொழுது மட்டுமல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்வாக்குகின்ற பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை நான் சுவைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம இறை வார்த்தையை அன்பு செஞ்சு படிங்க, அன்பு செய்யுங்க. ஒரு வார்த்தை படிச்சாலும் அதை அன்பு செய்யுங்க, ரிசீவ் பண்ணுங்க. அதை உள்ளுக்குள்ள என்ன பண்ணுங்க? ஒரு தேன் போல அதை ரிசீவ் பண்ணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரின் அன்பை நான் உள்ளத்துக்குள்ளாக அதை ருசிக்க முடியும். அந்த ருசி நம்மளை விட்டு வெளியே போகாது. பிரைஸ் தி லார்ட். அது எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் தாவீது எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லைன்னா சின்ன பிறலாம் சும்மா சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு காரியங்கள் நம்ம மேலோட்டம் படிச்சோம்னா அதனுடைய அர்த்தங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாகவே ஒவ்வொரு அர்த்தங்களுக்கும் மீனிங் நீங்க உள்ளுக்குள்ள போகின்ற பொழுது ஆண்டவரை அன்பு செய்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க ருசிச்சு நீங்க அதை நீங்க எத்தனை இனியவர் என்று நாம் ருசிக்கின்ற பொழுதுதான் ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தங்களும் இன்னும் ஆழமாக கொண்டு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் நன்றி சொல்லுங்க, இடைவிடாது நன்றி சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாரு இல்லையா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது செவியுங்கள், எந்த சூழ்நிலையும் நன்றி சொல்லுங்கிறார். எந்த சூழ்நிலையும் நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுது நான் ஆண்டவர் இனியவர் என்று ருசிக்கின்றேனோ அப்பொழுதுதான் எனக்கு அந்த நன்றி சொல்லக்கூடிய மனநிலை எனக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. ஆண்டவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற? அவரை அன்பு செய்யலைன்னா என்ன இல்லை, நம்ம ஒரு பொய்யராக இருக்கிறோம்.
இன்னைக்கு எல்லாருமே தெரியும். யார்கிட்ட கேட்டாலும் கடவுள் இயேசுவை நம்புறியா, விசுவசிக்கிறியானா ஈஸின்னு எல்லாம் சொல்லுவோம். யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நபரும் சொல்ல போறதில்லை. இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவ ஒரு வாழ்க்கையில் இல்லை. ஆனா உண்மையாகவே அந்த வார்த்தையின் அடிப்படையில நான் அவரை ருசித்து நான் அவரை அன்பு செய்கிறேனா அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான சூழ்நிலை நம்மை தாக்குகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தால், நமக்கு எதிராக சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த இடத்தில் நான் ஆண்டவர் என்னோடு இருப்பதை நான் எப்படி ருசிக்க முடியும் என்றால், நான் இறை வார்த்தைக்கு நான் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது, அந்த வாழ்வாக்குகின்ற பொழுது, அப்பொழுது ஆண்டவரின் அன்பை நான் முழுமையாக எனக்குள்ளாக சுவைக்க ஆரம்பிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ தான் என்னால முழுமையாக நன்றி சொல்வதற்கான, அல்லது அவரை போற்றுவதற்காக, அல்லது அவரை வாழ்த்துவதற்காக என் நாவு என்ன பண்ணும், திறக்கும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த நாவு அவரை போற்றுவதற்கு அல்ல, மாறாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயேசு என்னும் நபரை சபிப்பதற்காக மாற்றப்படுது. இயேசு என்று சொல்லப்படுகிறது தெரியுது இல்லையா? யார் இயேசு? என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும், பிள்ளைகள் எல்லாருமே என்னது? இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆமாவா இல்லையா? அது எப்படி பிரதர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேக்குறீங்களா? யாருமே ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க. அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒவ்வொருவரையும், ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம செயின்ட் இருக்காங்களே, அவங்க நார்த்ல, கொல்கத்தா, மதர் தெரேசா, அவங்க ஒவ்வொரு நோயாளியும் பார்க்கும் பொழுது நோயாளியை பார்க்கல, இந்த உலகத்துல இருக்க மக்களை பார்க்கல, அவங்க பார்த்தது இயேசு கிறிஸ்து அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லி பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? நம்முடைய நாவு கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கு பதிலாக இந்த உலகத்தில் இருப்பவர்களை நாம் தூற்றுவதற்காக பயன்படுத்துகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அது நம்மை அறியாமல் வருகின்றது. காரணம், நான் ஆண்டவர் எத்தனை இனிமையானவர் என்று எனக்குள்ளாக அதை நான் ரிசீவ் பண்ணல, அதை நான் சுவைக்கல, அதை நான் தியானிக்கல. சுவை என்று சொல்லக்கூடிய சுவையை திரும்ப திரும்ப பார்க்கணும். அதை நான் தியானிக்க அந்த சுவையை எனக்குள்ளாக நான் பார்க்க முடியும். கிறிஸ்துவின் ஒளி அப்படின்னு நம்ம ரொம்ப அழகாக சொல்றோம். கிறிஸ்துவின் ஒளி எத்தனை நாள் நம்ம தியானிக்கிறோம் சொல்லுங்க? உண்மையிலே தினமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தியானிக்கிறேன். நான் போகக்கூடிய இடத்துல இருள் என்னை விட்டு விலகி போகணும்னு சொல்லி என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நான் வெளியே போகின்ற பொழுது, அல்லது நான் நடக்கின்ற பொழுது, அல்லது நான் இருக்கின்ற இடத்துல நான் ஒளியாக இருக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய இருள் மறைந்து கொண்டு இருக்கின்றதுன்னு நம்ம யாராலும் விசுவசிக்கிறோமா? இல்ல அதை பத்தி நினைச்சே பாக்குறோமா? ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப நம்முடைய தியானம் எப்படி இருக்கின்றது? நான் அதை நினைச்சு ரிசீவ் பண்ணி எப்பொழுது நான் அதை தியானிக்க ஆரம்பிக்கின்றனோ, அப்பொழுது எனக்கு கடவுளுடைய வல்லமை அந்த ருசியாக மாற்றப்படுகின்றது. கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளாக, அவருடைய வல்லமை நான் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்? ஏன்னா சாதாரண விஷயம் அல்ல. நம்ம மேலோட்டம் படிக்கிறோம். என்ன சொல்றது? உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவாரா. இன்னைக்கு ஆண்டவரை நாடி தேடிட்டு ஒவ்வொருவருக்குள்ளாக மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி அல்லாமல் வேறு காரியங்கள் இருக்கிறது என்றால், போராட்டமோ குழப்பமோ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், தாவீதுடைய நிலைமையெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமா இருக்கும். இதுல வேற அவரு அரசரா திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு நபர், கடவுளால் அவர் திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு நபர். அவருடைய வாழ்க்கையில அந்த ஓட்டம் ஓடுறார். இந்த உலகத்துல அவரை விரட்டி அடிச்சு எங்க சாப்பிட கூட நேரம் கிடைக்கல, சாப்பிட ஒன்றும் இல்லாத நிலை கூட வருது. அப்படி அவர் அலைக்கழிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர் பாடுகின்ற பாடல்கள் என்னது? ஆண்டவரை வாழ்த்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் எந்த நேரத்திலையும் அவருடைய உள்ளத்தில் இருந்ததே ஆண்டவர் தான். எல்லா சூழ்நிலையிலும் அவருக்குள் இருந்ததே ஆண்டவர் தான். அவருடைய வார்த்தை தான். அவரு தியானிக்கிறார். அந்த பாடலை தியானிக்கும் போது கடவுள் கொடுக்கிறார், ஒவ்வொரு பாடலா கொடுக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அவருக்கு தியானத்துல பாடலா கொடுக்கிறார் கடவுள். அந்த வார்த்தையை அவர் தியானிக்கிறார், ரிசீவ் பண்றார். பண்ண அவருக்குள்ள என்ன ஆகுது? அவரால் தவறு செய்ய முடியல. இந்த கூட இருக்கிற நபர்கள் அவரை தூண்டிவிட்டாலும் அவருடைய நாவிலிருந்து தவறான வார்த்தைகள் வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும் என்ன பண்ண முடியாது? நம் நாவோ சிந்தனைகளோ தவறு செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரெண்டாவது காரியம், ஒரு சின்ன கேள்வி. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? தெரியலன்னு யாரும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? அன்மியூட் பண்ணி சொல்லலாம். என்னது சத்தத்தை காண? யாரும் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பெத்லகேம்ல எந்த இடத்துல பிறந்தார்? மாட்டுத் தொழுவம். ஓகே, ஒரு தொழுவத்துல பிறந்தார். சரி, இயேசு கிறிஸ்து எங்க இறந்தார்? கல்வாரி. கொல்கத்தாவில கல்வாரி மலையில இறந்தார். இயேசு கிறிஸ்து எங்க அடக்கம் செய்யப்பட்டார்? மாற்றான் கல்லறை. மாற்றான் கல்லறை. யாரு? ஜோசப் அவருடைய கல்லறை இல்லையா? மாற்றானுடைய கல்லறை. இந்த 3 இடமும் அவருக்கு சொந்தமான இடமா? எதுவுமே இல்லை. அவருக்கு வீடு இருந்துச்சா? அவங்க அப்பாவுக்கு வீடு இருந்துச்சா? இல்லையா? யோசேப்புக்கு வீடு இல்லையா? அவங்க அப்பாவுக்கு அருமையான வீடு இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு வீடு இருந்துச்சா? அருமையான வீடு இருந்தது. ஆனா அவர் பிறந்தது எங்க? மாட்டு தொழுவம். எதுக்காக பிறந்தது? அவருக்கு சொந்தமான இடம் கிடையாது. இறந்தது அவருக்கு சொந்தமான இடம் கிடையாது. அடக்கம் செய்யப்பட்டது அவருக்கு சொந்தமான இடம் கிடையாது. ஏன்? எதுவுமே நிரந்தரம் இல்ல. இந்த உலகத்தில் எதுவும் அவர் நிரந்தரம் எதுவுமே இல்லை. அவருக்கு வச்சுக்கல. எல்லாத்தையும் நம்மளுக்காக கொடுத்துட்டாரு. அவர் நம்மளுக்காக ஏழ்மையானார். நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அதனால ஏழ்மையானாரு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க என்னது? இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்படியா? எது மேலுமே பற்று வச்சுக்கல. எதுவுமே இல்லை இல்லையா? எல்லாமே அன்பும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஓகே, கடவுள், ஓகே, நான் ஒரு இறை வார்த்தை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை லூக்கா எழுதிய சுவிசேஷம் இறை வார்த்தை 16:9 வசனம். இந்த உலகத்திற்கும் அரசர் எப்படி பிறக்கிறாரு? இந்த உலகத்தில் எதுவுமே அவருக்கு சொந்தமான இடத்துல பிறக்கல, எதுவும் அவருக்கு சொந்தமான இடத்துல இறக்கல, அவரு சொந்தமான இடத்துல இது பண்ணல. இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் ஒரு வகையான சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? இடத்துக்கு. தவறு கிடையாது. நம்ம அந்த வீட்டுல பிறக்கணுங்கிறதோ அல்லது இது பண்றதுங்கிறது தவறு கிடையாது. ஆனா என்னுடைய போக்கஸ் எப்படி இருக்குது? இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், நான் அந்த வீட்டுல தான் இறக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, கையால உழைச்சி இது பண்ணது, நான் என் குடும்பம் வாழ்ந்த இடம், இது இருந்த இடம் அப்படின்னு சொல்லிலாம் இன்னைக்கு ஆசைப்படுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க பண்றாரு? ஒரு இடத்துலயும் நிரந்தரமாக இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த வசனத்தை எடுத்தவங்க படிக்கலாம். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகையா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். நேர்மையற்ற செல்வம் கொஸ்டின் மார்க். 5 நிமிஷம் தான். நீங்க சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். நேர்மையற்ற செல்வம் என்றால் என்ன? எது நேர்மையற்ற செல்வம்னு என்னது சொல்ற? அமைதியா இருக்கிறீங்க. பணம் தான் பிரதர். நம்ம சம்பாதிக்கிற பணம் தான் நேர்மையற்ற. சம்பாதிக்கதை அலைகாக்க இயலாது. அப்படியா? நம்ம சம்பாதிக்கிற பணம் தான் நேர்மையற்ற செல்வமா? அப்ப நம்ம கஷ்டப்படுறதுலாம் வேஸ்டா? வேலை செஞ்சு 24 மணி நேரத்துக்கு 12 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு வேஸ்டா? நான் திருடலையே இல்லையா? நான் திருடல அல்லது கஷ்டப்பட்டு யாரையும் ஏமாத்தல, ரொம்ப கடினப்பட்டு உழைத்து நான் சம்பாதிக்கிறேன். அது நேர்மையற்ற செல்வமா? சொல்லுங்க சிஸ்டர். ஏதோ சொல்றீங்க, தலையை மட்டும் ஆட்டமா தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல. நம்ம சேகரிச்சதுலயே 10ல் ஒரு பங்கு கடவுளுக்குன்னு கொடுக்கணும். ஓகே, நம்ம சேகரிச்சதுலயே 10ல் ஒரு பங்கு கடவுளுக்குன்னு கொடுக்கணும்.
ஓகே சிஸ்டர் என்ன சொல்றாங்க, நம்ம சேவிச்சதுல இருந்து 10ல் 1 பங்கு கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கடவுள்கிட்ட வாங்கிட்டு கடவுளுக்கே இப்ப லஞ்சம் கொடுக்குறோம். பிரைஸ் லார்ட் இல்லையா? கொடுக்கணும், அது சொல்லுவோம். அது கண்டிப்பா கொடுக்கணும். அதனுடைய சொல். ஓகே, நேர்மையற்ற செல்வம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேர்மையற்ற செல்வம். நாம் பொருளாக இருக்கலாம், எது சம்பாத்தியமாக பண்ணக்கூடிய ஒவ்வொன்றாக இருக்கலாம், எல்லாமே நேர்மையற்ற செல்வம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல கடவுள் எங்கேயாவது பணத்தை படைச்சாரா? நீ பணத்தை வச்சுட்டு நீ பரிமாறணும், இது பண்ணணும்னு சொல்லி சொன்னாரா? எங்கேயுமே இல்லை. என்ன சொன்னார் அவரு? உன்னிடத்தில் இருப்பதை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுன்னு தான் சொன்னார். இப்போ இந்த மாநிலத்துல நெல் விளைஞ்சுதுன்னா, இன்னொரு மாநிலத்துல கோதுமை விளைஞ்சுன்னா, நெல் அங்க அனுப்பி கோதுமை நீ வாங்கிக்க, கைமாத்து பண்ணிக்க, வாங்கிக்க, பகிர்ந்து கொள். உன்னிடத்தில் இருப்பது அங்க கொடு, அங்க இருக்கிறது இங்க கொடு. காசு கொடுத்து வாங்குன்னு சொல்லவே இல்லை. எங்கேயும் இருப்பதை பகிர்ந்து கொள்ள சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அவர் எங்கேயா போய் நின்று மணியை உருவாக்குனாரா? நாணயத்தையும் இதெல்லாம் பண்ணி நீ சொத்து எல்லாம் இப்படி சேர்த்து வச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லி எங்கேயா சொன்னாங்களா? இடத்த கொடுத்தார், உரிமைக்குரிய அந்த ஏரியாவை கொடுத்தார். நீங்க அந்த இடத்துல இருக்கலாம், தங்கலாம்னு சொல்லி கொடுத்தார். ஒருத்தர்கிட்ட போய் காசு கொடுத்து சொத்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாரா? இந்த காசு எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுது? இந்த உலகத்தில் இருந்த மக்கள் மத்தியிலிருந்து வரப்பட்டது. அதெல்லாம் அவர்கள் தங்களுக்காக நாடுகளை உருவாக்குகின்ற பொழுது இந்த நாட்டுக்கு என்று அவர்கள் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட, இது அனைத்தும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட, கடவுள் தந்த செல்வம் அல்ல. அது கடவுள் சொன்னதெல்லாம் பகிர்ந்து கொடுக்க சொன்னார். அதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் என்னது? நேர்மையற்ற செல்வம். அதனாலதான் சொல்றாரு, நீங்க அந்த நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை செய்றீங்க அப்படின்னா உங்கள் கரத்தில் இருக்கக்கூடியதை சிஸ்டர் சொன்னாங்க 10% கொடுங்கன்னு சொல்லி. 10% இயேசுக்கு சொன்னது 100% கொடுனார். இருப்பதை அனைத்தும் கொடு அப்படின்னார். உன்னிடத்தில் ஒரு அங்கி இருந்தா, யாராவது உடை இல்லாம இருந்தா அப்படியே கொடுன்னு சொன்னார். இதுதான் பிரான்சிஸ் அசிசியாருடைய அவங்களுடைய திருச்சபையில இருந்த முதல் ஒரு இது. அங்க சகோதரர்கள் ஒரு சகோதரர் வெளியே போகும்போது யாருக்கும் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கையில கழட்டி கொடுத்து எப்படியா வந்துருவார், வெறுமையா வந்துருவார், வெறும் உடலோட வந்துருவார். அவங்க கத்துக் கொடுத்தது அதுதான், தன்னிடத்தில் இருப்பதை கொடுத்து விடு. 100% கொடுக்க சொன்னார், 10% இல்லை. 10% அது நமக்காக நமக்கு போடக்கூடிய என்னது ஒரு இது. அட்லீஸ்ட் ஒரு 10வது ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த 10% நம்ம சில நேரங்கள்ல நம்ம சொல்லுகின்றோம். யாரையும் கம்பல் பண்றது கிடையாது இல்லையா? திருச்சியில இருந்து யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க. பட் கொடுத்தால் உங்களுக்கு நல்லது. ஏன்னா மலாக்கி 3:10 ரொம்ப அழகா சேலஞ்ச் பண்ணிருப்பாரு அப்படிதான். என்ன சொல்லுவாரு? நீ உன்னிடத்துல இருந்து 10ல் 1 பங்கு நீ கொடுத்து பாரு, நான் உன்னை பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று சோதித்து பாருப்பார். நமக்கு கடவுளை சோதிக்கணுமா? 10% கொடுத்து 50% இல்லை, 100% கொடுங்க. எழுப்பதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அதுதான் கடவுள். அதுதான் ஆதி திருச்சபையில நடந்த அந்த சம்பவம் தான். நீங்க 4வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா திருத்துவ பணிகள்ல ஆதி திருச்சபையில் நடந்த சம்பவம் என்னது? அனைவரும் தங்களுக்கு இருந்த உடைமைகள் அனைத்து விற்று திருத்துதர்களின் காலடியில் கொண்டு வைத்தார்கள். அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்தார்கள். அங்கு தேவையில் உழல்வோர் யாரும் இல்லை. இதுதான் இறைவார்த்தை சொல்றோம். தள்ளி போட்டிருக்க சோஃபாங்களா நீ தானே இதெல்லாம் சரிதானா? என்ன வார்த்தை சொல்லுது அது? அங்கு தேவையில் உழல்வோர் யாரும் இல்லை. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, கடவுள் அழைக்கக்கூடிய வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். இது இருக்கின்ற பொழுது என்ன இருக்காது? நமக்குள்ள நிலைமைகள், போட்டிகளோ பொறாமைகளோ என்னது உள்ளுக்குள்ள என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லாத நிலையோ எந்த ஒரு நிலையும் இல்லை, கவலையோ எதுவுமே கிடையாது. ஏன்? இந்த உலகத்தில் நான் வைத்திருக்கின்ற செல்வத்தை அவர்கள் மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுத்த பொழுது அனைவருடைய தேவையும் சந்திக்கப்பட்டது. அனைவருக்காகவும் ஒருவருக்காக வாழ ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுலதான் அவர்கள் நண்பர்களை சேர்த்து கொண்டார்கள். எப்படிப்பட்ட நண்பர்கள்? இந்த உலகத்தில் தங்களுக்காக ஜெபிப்பதற்காக நண்பர்களை தேர்ந்து கொண்டார்கள். இந்த உலகத்துல இருந்து அவர்கள் உதவி செய்த நபர்கள் இறந்து மேல போயிருக்கும் எண்ணத்துல இருக்கும் என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்காக ஜெயிப்பாங்களா இல்லையா? அதான் 2வது பாட்டுல சொல்லப்படும் அந்த வார்த்தையில. 2வது பகுதியில சொல்லப்படக்கூடியது அதுதான். இந்த நிரந்தரமற்ற அல்லது நிலையில்லாத செல்வத்தை கொண்டு, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு இந்த செல்வம் இல்லாத நிலையில அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ரிவர்ஸ்ல மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும்
நம்முடைய விண்ணக பயணத்திற்கு அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியங்களை செய்கின்றவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் அன்னை தெரசால் தானே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. எந்த சூழ்நிலும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அவங்க காரியம் மீறும் பொழுது கூட மகிழ்ச்சியா இருந்தாங்க. எப்படி இருக்க முடிஞ்சது? ஏன்னா அவங்க யாரை சுவைக்கிறாங்க? கடவுளை அணுதினமும் சுவைத்து கொண்டிருக்கின்றார்கள். அணுதினமும் அவரை சுவைத்து ஒவ்வொரு நொடி பொழுதிலும் சுவைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? இந்த மக்களின் வழியாக, அங்க இருக்கக்கூடிய குஷ்டம் பிடிச்ச மக்களின் வழியாக கடவுளை சுவைத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம கடவுளை பார்க்காததுனாலதான் நமக்குள்ள பிரச்சனைகளே. அந்த குஷ்டம் பிடிச்ச கரங்களை அவர் தொடுகின்ற பொழுது கடவுளின் அன்பை அங்கே அவர் ரிசீவ் பண்ணாங்க. செயல்வடியும் கொடுத்தாங்க. இதுதான் அந்த இறை வார்த்தைக்கு செயல்வடியும் கொடுத்தாங்க. அதை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ண முடியாது? ஒரு போராட்டமான வாழ்க்கையில இருக்க மாட்டோம். போராட்டத்தின் மத்தியில் மகிழ்ச்சி. அன்னை தெரசாலுக்கு போராட்டம் கிடையாதா? எத்தனை மதத்துல இருந்து பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா? எத்தனை இடங்கள்ல இருந்து பிரச்சனை வந்துச்சு. ஏதாவது நெருங்க முடிஞ்சுச்சா? ஏதாவது தொட்டுச்சா? தொட முடிஞ்சுச்சா? அவ்வளவு பிரச்சனைகளிலும் கடவுள் அவர்களை விடுவித்தார். அதுதான் திருப்பாடல் 34 நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், கடவுள் அவரோடு கூட இருந்து விடுவிக்கின்றார், வழிகளை கொடுக்கிறார். இதை தாவீது உணர்ந்தார். தாவீது ருசிச்சார். தாவீது அதைத்தான் ருசிச்சார். அதனாலதான் ஆண்டவரெல்லாம் நீங்க தேடி போகின்ற பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ந்து களி கூறணுங்கிறார். உள்ளம் மகிழ்ந்து அக்களிக்கட்டும். நீங்க மகிழ்ச்சியா இருங்க. போராட்டத்துல இருக்காதீங்க. போராட்டத்துல வர்றதுக்கு நீங்க இல்ல. நீங்க உங்களை அதுக்காக நான் கூட்டு வரல. இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சாத்தானின் தலையை மிதிக்க வேண்டும். இதுக்குத்தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே மிதிச்சு வச்சுட்டேன். அவன் தலை தூக்கூடாதபடி இன்னும் திரும்ப தள்ளி விடு. அவனுக்கு பல்லு கிடையாது, பிடுங்கப்பட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே இல்லை, அவங்ககிட்ட பவரே இல்லை. ஆனாலும் பயமுறுத்துகின்ற சிங்கம் போல், கர்ச்சிக்கும் சிங்கம் போல் நம்மை நெருங்குகின்ற பொழுது நாம் அவற்றின் மேல் ஏறி வர வேண்டும். அதையும் தாவீது ருசிச்சார். அதனாலதான் 91 அழகா பாடுவா, சிங்கத்தின் மீது பாம்பின் மீது நான் நடந்து செல்வேன், இளஞ்சிங்கத்தின் மீது வெறியன் பாம்பின் மீது நான் மிதித்து சென்றேன்னு சொல்றார். எப்படி அவரால் பாட முடிஞ்சிச்சு? என்ன போராட்டத்தின் மத்தியில் இருந்தார் அந்த நபர், அந்த ஆள் எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்திருந்தார். இன்னைக்கு நம்ம போராட்டம் தோண்டு போறோம், சூழ்நிலை பார்த்துன்னு தோண்டு போறோம். ஏன்? அந்த சூழ்நிலை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஒண்ணுமே இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் மறந்து போகுது, கடவுள் மறந்து போறாரு, எல்லாம் போயிருது. பேசக்கூடிய வார்த்தை எதிர்மறையாயிரு, நான் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளே எதிர்மறையாயிரு. காரணம், எனக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை. வார்த்தையின் மீது கடவுளை நான் ருசிக்கவில்லை. கடவுளை நான் என்ன பண்ணல? ருசிச்சு உள்ள வாங்கல, இன்னும் வாங்கல. நான் என் கடவுளை உள் வாங்காத வரையிலும், ருசிக்காத வரையிலும் கடவுள் எத்தனை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34 எடுத்து படிக்கலாம். அதை ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். 5வது வசனம், இந்த 5, 6, 7, 8வது வசனம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். அப்படியே 10 படிங்க. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. 18வது வசனம் படிங்க. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். அப்படியே அடுத்த 2 வசனத்தை படிச்சிருங்க. நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. பாருங்க எவ்வளவுக்குள்ள கடவுளுடைய அன்பை ருசிச்சுட்டார்னா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவார். சொல்றாரு, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர்களை விடுவிக்கின்றார். ஓகே, நேர்மையாளருக்கு இது ஓகே. அந்த காரியத்தை இப்போ நமக்கு டீட்டெயில கொண்டு போறதுக்கு நேரம் கிடையாது. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம சொல்றோம் மற்றவங்க எல்லாம் நல்லா ஜாலியா இருக்காங்க, அவங்க பாவம் செய்யறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க, ஸ்மக்லிங் பண்றாங்க, இதை பண்றாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நாங்க மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இதனுடைய விளைவு அவர் ருசிச்சார், நம்ம ருசிக்கல. அதனாலதான் இந்த வார்த்தை அப்படி பேசுது. நம்ம நாவு பேசுவதற்கு காரணம், நான் கடவுளை ருசிக்கவில்லை இன்னும். அதனாலதான் என்ன பண்ண முடியுது, நான் பேசக்கூடிய வார்த்தைகள். அவர் சொல்றாரு, ஒரு எலும்பு முறியப்படாது, நீ கவலைப்படாத. அது சொல்றாரு அடுத்த வசனம்,
அவர்கள் எலும்புகள் எல்லாம் அவர்களை பாதுகாக்கின்றார், அவற்று ஒன்றும் முறிவுபடார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பில் அவர் ருசிச்சு பெற்றுக்கொண்டதுனால அவர் அந்த சூழ்நிலையில் அவர் எப்படி மேற்கொள்ள வேண்டுமோ அதை மேற்கொள்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த இடத்திலையும் கடவுளை தூற்றவில்லை, மாறாக கடவுளை புகழ்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம்னா சும்மா போராட்டத்துல ஆண்டவர் எனக்கு விடுதலை வேணும், இதுல கிடைக்கும், அது இல்லை. இந்த இடத்தில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். இந்த காரியங்களை செய்யும் பொழுது ஊழியத்தின் பாதைகள் நமக்கு மிக எளிதாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அடுத்தது எந்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம இதிலே நிறைவில்லாத பொழுது நாம் மற்றொரு போய் ஊழியத்தை செய்ய முடியாது. நான் இதை எனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளாத வரையிலும் எனக்கு போய் ஊழியத்தை செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. நீ ஊழியம் செய்யணும்னா சும்மா சாதாரண நான் நினைச்ச ஒண்ணு போனோம்னா இறைவார்த்தை சொல்லிடலாம், இல்ல அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தலாம், இது செஞ்சிடலாம், இல்ல செய்வீங்க, தோன்று போவீங்க, ஒரு இடத்துல துவண்டு விழுந்து விடுவீர்கள். எப்போ உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி இல்லாத நிலையில் நான் எப்படி இந்த காரியத்தை போய் செய்ய முடியும்னு சொல்லி அடுத்து உங்களை சாத்தம் ஒரு கொக்கி போடுவான். அப்போ என்னாகும், நம்மளோட அநேக பேர் விழுந்து போவான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கடவுளை ருசித்து நான் என்ன பண்ணல, உள்ளுக்குள்ள அவரை வாங்கல, அவரை நான் இனிமையானவர் என்று சுவைத்து பார்க்காத வரையிலும் ஆண்டோட ஊழியத்தை செய்வது நாம என்ன பண்ணணும், மிக கவனமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவர் தொடுகின்றார். நீங்க நிறைய பேருக்கு வாஞ்சைகள் இருக்கின்றது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கு, சின்ன காரியங்கள். ஒரு 4 பேர் நீங்க ஒரு இங்க கூட்டு வர்றது, இறைவார்த்தை கேட்க வைக்கிறது, அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஊழியம். இங்க இருந்து நான் இறைவார்த்தை அறிவிக்கிறேன்னா ஓகே, எதாவது ஊழியம் செய்யறது இல்ல. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன ஊழியங்கள், உங்க பக்கத்து வீட்டுல யாராவது நோயில இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களை போய் 2 வார்த்தை நீங்க பேசுகின்ற பொழுது அவங்களை கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு இறை வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்குற அந்த வார்த்தை விடுதலை கொடுக்கும், வாங்க நீங்கன்னு சொல்லி நீங்க கூட்டு வரீங்க. பாத்தீங்களா, இதுதான் ஊழியம். ஊழியம் ஆரம்பிக்கப்படக்கூடிய இடம் இப்படித்தான். எங்கேயோ இல்ல, யாரோ ஒருத்தங்க எங்கேயோ நமக்கு தெரியாத நபர் பாக்குறோம், அவங்ககிட்ட 2 வார்த்தை சொல்றீங்க, நீங்க இந்த வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு கடவுள் உங்க ஜீசஸ் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, அதை நீங்க ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க போய் அவங்க நோயில இருந்தாங்க நோய்க்கு வார்த்தது, அல்லது அவங்க கடன் பிரச்சனை இருந்தாங்கன்னா கடனுக்குள்ள வார்த்தைகள், நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க, அது ஊழியம். யாரோ தெரியாத நபர், ஆனா உங்களை ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க சந்திக்கிறீங்க, புதிதா நீங்க போயிட்டு எங்கேயே பண்றது இல்ல. இதை நாம் சிறிதாக சரியானவற்றை செய்கின்ற பொழுது கடவுள் அடுத்த நிலைக்கு உயர்த்துகின்ற பொழுது உங்களை எந்த இடத்துல கொண்டு லூப் போடணுமோ அந்த இடத்துல போடுவார். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, நான் லூப் வரும், அங்க கொண்டு போடுவார். போட்டு அந்த இடத்துல இருந்து உங்களை மோல்டு பண்ண ஆரம்பிப்பார். அப்போ ஸ்லோவா மோல்டு பண்ணுவார். காரணம் எல்லாம் கொண்டு போட மாட்டார். போட்ட உடனேயும் சில காரியங்களை சில இடங்களை மோல்டு பண்ணுவார். அப்படியே சைடு அப்படியே செதுக்குவார். அவர் விரும்புற மாதிரி நீங்க வர்றதுக்காக பல வகையான காரியங்களை செய்ய வைத்து உங்களை செதுக்கி வைத்து அதுக்கப்புறம் அப்படியே உயர்த்துவார். இந்த இடம் வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பயணத்துல என்னது, கடவுள் நம்மை எங்க கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டு போவாரு. அவருடைய பெயர் நம் வழியாக அவர் பெயர் உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா வயசு வருஷம் மாறி போயிடும். அவருடைய பெயரால் நம் பெயர் உயர ஆரம்பிச்சிடும், விழுந்துரும் ஒரு நாள் துப்பக்கடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால ஊழியம் செய்ய வேண்டியது ஆசை இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இடத்துல இங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் அதை செய்து சொல்லிக் கொடுங்க, ஆரம்பிங்க. ஓகேங்களா? எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியா இருங்க. நீங்க மகிழ்ச்சியா இல்லைன்னா அங்க ஊழியம் செய்ய முடியாது, வார்த்தையை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். உங்க உள்ளம் மகிழ வேண்டும். கடவுளை தேடி வருகின்ற பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரிடத்துல கண்களை மூடி இந்த வேலையில ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் நீங்க ஊழியத்துக்காக நீங்க உங்களை தயாரிக்க ஆசைப்பட்டீங்களோ, சின்ன ஆசை எப்போது வந்திருக்கும், திடீர்னு உங்களுக்கு வந்திருக்கும், அது இப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அந்த உந்துதலன்னு அதிகமா கொடுத்துருப்பார். இன்னைக்கு நம்ம அந்த ஜபத்தின் தொடக்கத்துல உங்களுக்கு உந்துதல் கொடுத்துப்பா, அல்லது இப்பொழுது பேசி கொண்டிருந்த வரையிலும் உங்களுக்கு அந்த உந்துதல் வந்திருக்கும். நீங்க ஆண்டவரை விட்டு கொடுங்க. ஆண்டவரை, என்னையும் என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்க விரும்புகின்றபடி என்னை வணைந்திடுங்க. உமது கையில் இருக்கும் களிமண் நான். என்னை நீர் விரும்புகின்ற பாத்திரமாக வணைந்து அந்த பாத்திரத்தை நீர் விரும்புகின்றபடி பயன்படுத்தும் என்று சொல்லி நீங்க விட்டுக் கொடுங்க. ஆண்டவர், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்ப எங்களுடைய தேட இந்த உலகத்திலே ஏதோ வார்த்தையினுடைய எங்களுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்காது என்று ஓடி வந்தோம். ஆனால் ஆண்டவரே, அது அல்ல, மாறாக
எல்லா சூழ்நிலையும் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதே உமது விருப்பமாக இருக்கின்றது. அவற்றை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உமது அன்பை நாங்கள் ருசிக்கின்ற பொழுது, உமது வார்த்தையின் வல்லமை நாங்கள் ருசிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நாங்கள் அதை பெற்றுக்கொள்கின்றோம். அப்பொழுது அந்த இனிமையிலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் எளிதாக வெற்றி கொள்ள முடிகின்றது, மேற்கொள்ள முடிகின்ற அந்த வல்லமை நீ கொடுத்திருக்கின்றீர். இதோ அதை ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு மீண்டுமாக நினைவுபடுத்தி கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் இனி யார் யாரெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இது ஆசையோடு இருக்கின்றார்களோ, ஒரு வாஞ்சி அவர்களுக்கு நீ தூண்டி இருக்கின்றாரோ அவர்களுக்காக விசேஷமான நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, அவர்கள் இந்த வேளையில தொடும்படி செபிக்க அவர் மேல் அசைந்தாடும், அவர்கள் ஒவ்வொரு மேலும் அசைந்தாடும்படி குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் இதோ ஆண்டவரே, உம்மை அவர்களின் ஆழமாக அறிந்து கொள்ளவும், உம்மை அன்பு செய்து இந்த ஊழியத்தை அவர்கள் இதோ சிறிது சிறிதாக நீர் கொடுக்கக்கூடிய அந்த தாளந்தை அவர்கள் பயன்படுத்தி, அந்த தாளந்தை அவர்கள் பெருக்குகின்ற பொழுது நீர் ஆண்டவரை பெரியவற்றிற்கு அதிபதி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றீர். நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்தை அவர்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை கொடுக்கும்படி எச்சரிக்கிறேன். ஞானத்தின் நிறைவானவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா, இதோ அந்த நிறைவு அவர்களுக்குள்ளாக இப்பொழுது வல்லமையை செயல்படட்டும். ஞானத்தின் இல்லாதவர்கள் இதோ ஆண்டவரிடத்தில் கேட்கட்டும் என்று இதை வார்த்தை சொல்லுகின்றது. இது அந்த வேளையிலே அந்த ஞானத்தின் நிறைவானவர் அவர்களுக்குள்ளாக ஒவ்வொருவரையும் தொடும்படி எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ ஆட்கொண்டு வழிநடத்தும்படி எச்சரிக்கிறேன். முது வல்லமையினால் நிரப்பும். இது ஒவ்வொருவரும் நீர் அவர்களுக்காக குறித்து வைக்கக்கூடிய அந்த ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய அவர்களுக்கான வல்லமை இதோ நீ கொடுத்து வழிநடத்தும்படியாய் இதோ எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்னை மரியே, இதோ இந்த வேளையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் இதோ அமைதியோடு இருந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நிறைவாக செய்து முடித்தீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தீர்கள். இந்த உலகத்திலே சுசேப்பரோடு பயணிக்கின்ற நேரத்திலே சுசேப்பரோடு பயணித்தீர்கள். இது அந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சீடர்களோடு எப்படி பயணிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினாரோ அதே போல் நீங்களும் பயணித்தீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை மகிமைப்படுத்தினீர். அதே போல் இது நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தேவையான வல்லமை நீங்கள் பெற்று தந்தருளும்படியாய் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.